இருக்கா இருக்கா இந்த பொரியல்லாம் போட்டு முதல்ல சாப்பிட்டுறேன். இல்லை இந்த கிணத்து சாம்பார் இருக்குல்ல அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு வரேன். சரி வத்த குழம்பு ரசம் அதெல்லாம் கூட இருக்குது. ஊற்றிக்குங்க. இருடி முதல் சாம்பார் போட்டு சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வத்த குழம்பு ரசம்லாம் ஊற்றிக்கிட்டோம். மோர் கூட இருக்குது. ஊற்றிக்குங்க. நான் வச்ச சாம்பாரா இது? நம்ப முடியலையே. இந்த மாதிரி நான் வீட்டில் வச்சா வரைய மாட்டேது. எது சாம்பார் நீ வச்சியா? ஆமாம், அடுப்பில் சட்டி வச்சு அதில் தண்ணி நான் தான் ஊற்றினேன். ஓ அப்போ நீ சாம்பார் வச்சு நடத்தினா அதில் காயெல்லாம் நாங்கள் தாண்டி போட்டோம். இப்போ நாங்கள் தான் சாம்பார் வச்சுருக்கோம். எவ்வளோ அருமையாக வச்சுருக்கிறோம் பேர். ஆமாம், கொதிக்கிற தண்ணியில் காய்கறி நாங்கள் தான் போட்டோம். அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் உப்புலாம் வந்து கோமத்தேக்காய் பிடிச்சி அப்படி எப்படி இருந்தாலும் காய்கறி நாங்கள் தானே போட்டோம். அந்த சாம்பார் நாங்கள் தான் வச்சோம். மாங்காய் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கோம் பாரு. சாம்பார்னா சாம்பார் சூப்பர் சாம்பார். இப்போ என்னக்கா ஒரு ஒன்றை தான் வச்சுருக்கேன், பத்துமாது எங்களுக்கு. ஏண்டி ஆளுக்கு ஒன்று ஒன்று கணக்கு பண்ணி தாண்டி வடை சுட்டேன். பசங்களுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். பசங்க ஸ்கூலில் எடுத்து வந்தோடனே சாப்பிட்டோன்னு. நான் தான் பார்த்தேன் நீ சுடும் போது கணக்கு பண்ணேன். ஒரு 5 வடை எக்ஸ்ட்ரா இருந்தது. எல்லாருக்கும் கணக்கு பண்ணி எல்லாருக்கும் போனதுக்கப்புறம் 5 வடை எக்ஸ்ட்ரா இருக்குமே. நீ சாப்பிடலாம் தனியாக எடுத்து வச்சுருக்கியா? அப்படி 5 எக்ஸ்ட்ரா இருக்குமா? நான் கவனிக்கலையே. அதெல்லாம் ஒன்றும் கவனிக்காத. சரி சரி இருக்கிற வடையை வச்சு பொரியல் வச்சு சாப்பிடுங்க. போது பொரியல்லாம் காலி பண்ணுங்க. பொரியல்லாம் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோஸ் பொரியல் இந்த பீன்ஸ் பொரியல்லாம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு கூட நிறுத்தியிருப்பேன். நீங்கள் காய்கறி நல்லா சாப்பிடுங்க சொல்லிட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும். பால் பாயசம் கூட சூப்பராக இருக்குது. அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்களே, அந்த அறுசுவையும் இங்கே இருக்குது. ஏக்கா எனக்கு ஒரு சந்தேகம், அறுசுவைன்னு சொல்லுவாங்களே, அறுசுவைன்னா என்னது? அதுவடி அது எனக்கு தெரியாது. சரி சொல்கிறேன், தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, அப்புறம் அப்படி இல்லைக்கா. இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, அப்புறம் வந்து ஈடி இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு. இதுதான் அறுசுவை. ஏம்மா ஒரு வழியாக கரெக்டாக சொல்லிட்டீங்களா? ஆமாண்டி ஆமாண்டி, இதுதாண்டி அறுசுவை. இந்த அறுசுவையும் நம்ம இலையில இருப்பேன். இதில் இனிப்பு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குலாப் ஜாமுன், அல்வா, இந்த ஜாங்கிரி, அந்த இனிப்புலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாண்டி, இனிப்பு வந்து எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லா சுவையுமே நம்ம வந்து உடம்புக்கு தேவை. எல்லாமே அளவோடு எடுத்துக்கணும். இந்த கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காரம் இது எல்லாமே உடம்புக்கு தேவையான சத்துக்கள் தான். இந்த சுவைன்றது சத்து தான். அதுதான் தேவையான அளவு எடுத்துக்கணும். இனிப்பு பிடிக்கிறதுனால அது நிறைய எடுத்துக்கக்கூடாது. அதேமாதிரி காரமும் நிறைய எடுத்துக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு அளவோடு சாப்பிடணும். இப்போ இந்த கசப்புலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாவக்காய் செஞ்சால் எகிரி குச்சி ஓடி போயிடுவேன். பாவக்கான்னு பேர் கிடைச்சனால. ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுடி. வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துக்கணும். அதெல்லாம் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இந்த கிருமிலாம் இருக்கும் பற்றியா, எதனா ரத்தத்தில் கலந்துச்சுனா கூட அதெல்லாம் சுத்தப்படுத்திடும் இந்த பாவக்காய்லாம். அது நம்ம ஏதோ நான் சாப்பிட மாட்டேப்பா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்ல விஷயம்லாம் பிடிக்காதுடி. இனிப்பு வந்து எவ்வளோ கெட்டதோ அது மட்டும் நல்லா பிடிக்கும். பாவக்காய்லாம் பிடிக்காது. துவர்ப்பு சுவைனா அது எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன். துவர்ப்புனா இப்போ சாம்பார்லாம் வந்து துவர்ப்பு சுவை தான் அந்த பருப்புலாம். ஆமாம். அப்போ உவர்ப்புனா? உவர்ப்புனா உப்புடி. உப்பு எப்படி டேஸ்ட்டாக இருக்கு, அதுதான் உவர்ப்பு. அதுக்கு தான் ஊறுகாய் வச்சுருக்காங்களே அறுசுவைக்கு. அந்த உவர்ப்புக்கு தான் ஊறுகாய். கரெக்டாக மேட்சாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் சமைக்கிற மத்தியா சமையல் அதில் தான் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த உணவே மருந்துன்னு சொல்கிறாங்க பாரு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, காய்கறி அது எல்லாமே மருந்து தான். புரியுதா? இப்போ நம்ம ஒரு மாத்திரை மூட்டு வலி அப்படி சொல்லிட்டு ஒரு மாத்திரை வாங்கிறதுக்கு போனாங்கன்னு வச்சுக்கேன். அந்த மாத்திரை எதில் தயாரிச்சிருக்காங்க நம்ம செக் பண்ணோன்னு வச்சுக்கேன். அதில் வந்து முடக்கத்தான் தான் அதில் மெயினான ஒரு விஷயமா இருக்கும். முடக்கத்தான் வச்சு தான் அந்த மாத்திரை தயாரிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து முடக்கத்தான் வந்து தோசையாக செஞ்சு சாப்பிடுவோம், துவையில் செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம அது உணவாக எடுத்துக்கிறோம். அதே வந்து வெளிநாட்டில் வந்து அந்த மாத்திரை மருந்தாக தயாரித்து சாப்பிட்றாங்க. நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நம்ம இந்தியர்களுக்கு. நம்ம வீட்டு தோட்டத்துலேயே மானாவாரியாக நம்ம நடந்து போகிற இடத்துலலாம் விளையுது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆமாக்கா, அது நமக்கு சாப்பாடாகவே நம்ம சாப்பிட்றோம்ல மருந்துலாம். இப்போ இந்த மிளகு அதோட சளிக்கு ரொம்ப நல்லது. மார்ச்செல்லாம் சின்ன கூட நல்லது. மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோம். எல்லாத்துலேயும் இப்போ ரசம் குழம்பு வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். பூண்டு குழம்பு வைக்கிறோம். அப்புறம் வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். வெந்தயம் வந்து குழம்புலேயே சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் அரைக்கும் போது போட்டுப்போம். இல்லை வெந்தய குழம்பு வைப்போம். வெந்தயம் எப்படின்னா நம்ம சமையலில் தினமும் சேர்த்துக்கணும். தாய்க்கும் போது போட்டுக்கிறோம். அதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றிடும் வெந்தயம். இப்போ மிளகு அதே மாதிரி வயிற்றில் இருக்க புண்ணு ஆற்றிடும். இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அந்த ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இந்த பொருள்லாம் விளையாது. ஆனால் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சூப்பராக விளையுது. அதனால நம்ம வந்து சமைக்கும் போது அதெல்லாம் சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்து சமைக்கும் போது நம்மளுக்கு வந்து தனியாக எதுவுமே தேவைப்படாது. தேவையான சத்துக்கள் எல்லாம், எதிர்ப்பு சக்திகள், தேவையான சக்தி எல்லாமே நமக்கு இந்த சாப்பாடு மூலியமே நம்மளுக்கு கிடைச்சிது. ஆமாக்கா, நீ சொல்கிறது சரிதான்க்கா. இல்லைன்னு வச்சுக்க, இந்த பூண்டு மாத்திரை, அந்த மாத்திரை, இந்த மாத்திரைலாம் கூட விற்கிது. அதெல்லாம் மாத்திரை எடுத்துக்கணும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதே நம்ம சமைச்சு சாப்பிடும் போது இப்போ பூண்டு குழம்பு இந்த சமையலை சேர்த்து சாப்பிடும் போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம உடம்புக்கும் நல்லதாக தான் இருக்குது. நிறைய பொருட்கள் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டில் வாங்குறாங்க. நம்ம அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பொருள். மிளகு, சுடுதல், பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் கூட நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குடி. நம்ம பிரியாணிலாம் செய்யும் போது இந்த மசாலா ஐட்டம்லாம் நிறைய போடுறோம் பார்த்தியா? இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு
அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஜீரண சக்தியை தூண்டும், நோய் எதிர்ப்பு சக்தி எதுக்கு அதிகரிக்கும். எப்பா பிரியாணிக்கு போகிற மசாலாலாம் இவ்வளோ விஷயம் இருக்குதா? இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? பிரியாணியில் இருந்துச்சுன்னா திருப்பி எப்படி வரமா கடாச்சிடுவோம். நம்ம இன்னைக்கு அதை சாப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க சொல்லிட்டு தான் கரம் மசாலா சொல்லிட்டு அதை அரைச்சி வச்சுக்கணும். வச்சுக்கேன் அது நம்ம சாப்பாடில் மிக்ஸ் ஆகிடும். அதை நம்ம தனியாக எடுக்க முடியாது. அது பவுடர் மிக்ஸ் ஆகிடுது, அப்படியே சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. ஆமாம், நான் கூட ஒரு சில விஷயத்தெல்லாம் அரைச்சி போட்டுடுவேன். இந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் அரைச்சி போட்டுன்னு வச்சுக்கேன். கொத்தமல்லி புதினா கூட ஒரு சில டைமில் அரைச்சி போட்டுடுவேன் சமைக்கும் போது. ஏன்னா பசங்க இல்லைன்னா அதெல்லாம் பொறுக்கி தனியாக வச்சு சொல்லிட்டு ஒரு சில டைமில் அரைச்சே போட்டுடுவேன். பரவாயில்லையே, நீ கூட இந்த மாதிரிலாம் யோசிக்கிறியா? ஆமாடி, எங்கள் மாமியார் அப்படி தான் செய்யும். அந்த மாதிரி தான் நானும் செய்வேன் சமைக்கும் போது. ஆமாம், சில குழந்தைங்க வந்து பூண்டுலாம் சாப்பிடாது, இஞ்சிலாம் சாப்பிடாது, கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து குழம்பு வைக்கும்போது அதெல்லாம் நைஸாக அரைச்சி அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட சாதத்தை வச்சு சாப்பிடுவாங்க. பெரியவங்க சாப்பிட்றாங்க, அதை தூக்கி போட்டுடுறாங்க. அது கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம அரைச்சி போடும்போது அது நம்ம உடம்புக்கு சாப்பாடில் மிக்ஸ் ஆகி போயிடும். ஆமாக்கா, என் பையன் கூட பூண்டுலாம் சாப்பிடவே மாட்டான். ஒதுக்கி வச்சுருவான். நான் கூட இனிமேல் அரைச்சி தான் சேர்த்துட போகிறேன். சரி, வேறு எதுனா வேணுமாடி? ஆமாக்கா, சிக்கன் பிரியாணி வந்து 2 பிளேட் வேணும். சிக்கன் பிரியாணி வேணுமா? அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் விருந்து இருக்கு ராதிகா வீட்டில். நான் தான் சமையல் செய்ய போகிறேன். வந்து சேருங்கண்ணே. காலையில் 8 மணிக்கு வந்துருங்க. ஓ, காலையில் 8 மணிக்கு விருந்தா? காலையில் 8 மணிக்கு விருந்துலடி. காலையில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி அரைச்சி கொடுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். மதியம் 12 சமைக்கிறதுக்கு 1 மணிக்கு தான் சாப்பிடணும். காலையில் 8 மணிக்கு வந்துருங்க, கரெக்டாக இருக்கும். வேலை செய்யறதுக்கு தான் கூப்பிட்றியா காலையில் 8 மணிக்கு? பின்ன வேறு எதுவும் கூப்பிடுவாங்க? சரிக்கா. விருந்தில் வந்து வரைய சிக்கன் பிரியாணி மட்டும் போட்டு ஏமாத்திலாம் நினைக்காதீங்க, புரியுதா? எனக்கு நண்டு வேணும், எறா வேணும், அப்புறம் வந்து முட்டை வேணும், அப்புறம் சிக்கன் 65 வேணும், அப்புறம் மட்டன் கிரேவி வேணும், இதெல்லாம் வேணும். ஐயோ, இதுக்கெல்லாம் நான் எப்படி போகிறது? நீ ஒன்றும் பயப்படாத. நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போகலான்னு இருக்கோம். நம்ம ஊரில் மீன் மார்க்கெட் வந்தாங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஏற்றுக்கிறோம், புரியுதா? நான் வந்து மீன் வாங்கிக்கிறேன், கீதா வந்து எறா வாங்கிப்பா, ராணி வந்து நண்டு வாங்கிப்பா, கோமதியக்கா நீ வந்து மட்டன் வாங்கிக்கோ. எங்க இருக்கிறதுலே மட்டன் தானே விலை அதிகம். அது வந்து என் தலையில் கட்டுறீங்க? சரி, உன் தலையில் மொத்தமாக கட்ட முடியாது. இப்போ ராதிகாவும் கோமதியக்கும் 2 பேரும் சேர்ந்து மட்டன் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டோன்னு வச்சுக்க. அப்புறம் வந்து இது விருந்து சாப்பாடு மாதிரி போட்டுடலாம். பெரிய பொண்ணு சொல்கிறது சரிதான். நான் நண்டு வாங்கிக்கிறேன். நான் எறா வாங்கிக்கிறேன். சரிடி. எப்போ போய் வாங்க போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போகிறீங்களா? அங்கே கடை வந்து நான் காலையில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாங்கள் காலையில் 4 மணிக்கே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். 6 மணிக்கெலாம் வந்துடுவோம் வீட்டுக்கு. இப்படிதான் 6 மணிலேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தா தான் செய்யறது கரெக்டாக இருக்கும். 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் சாப்பிட முடியும். மற்றது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நாளைக்கு போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். நிறைய வேணும் வச்சுக்கிறாடி, அதே மீறும். வெங்காயம் தக்காளி வாங்க தேவையில்ல. சரி, இப்போ புதினா மட்டும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். புதினா மட்டும் வாங்கிக்கிறேன். பசங்களாம் வந்தாங்கடி, சாப்பிட்டாங்களாடி? சாப்பிட்டாங்கக்கா. அது எங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டுதுங்க. வடை மட்டும் தான் 2 வடை சாப்பிட்டுட்டு பாயசம் குடிச்சிட்டு ஒழிச்சுங்க. அதான் விளையாடிங்க மத்தடியில் ஒய மத்தடியில். சரி விளையாடட்டும். இவங்க வேற காலேஜ் விட்டு வர டைம் ஆகிப்போச்சு. ஏக்கா மணி 4 ஆகுது. இல்லடி 3 ஆகுதுடி. அவங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுவாங்க. 3:00 வந்துடுவாங்க. ஏன்னா எக்ஸாம் தானே நடக்குது, சீக்கிரமா எழுதிட்டு வந்துடுவாங்க. ஏக்கா இந்த மாதிரி அநியாயம் எங்கள் அம்மா நடக்குமா பாரு. மத்தியானம் சாப்பாடை 3:30 மணிக்கு போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 மணி நேரம் தாண்டி போட்டேன்னு வச்சுக்க, அது நைட்டு சாப்பாடாகி போயிருக்கும். 3:30 மணிக்கு போட்டிருக்கேன். சமையல் ரெடி ஆனோன்னா உங்களை சாப்பிடுன்னு சொன்னேன். நீங்கள் தான் வந்து பாட்டி சாப்பிட்டோம், தாத்தா சாப்பிட்டோம், அத்தை சாப்பிட்டோம், மாமா சாப்பிட்டோம் அப்படியே சொல்லியே காலத்தை கடத்திட்டு இருந்தீங்க. இப்போ நான் நம்ம சாப்பாடு லேட்டாக போட்ட மாதிரி பேசுவீங்க. ஆமாம், எப்பயே சாப்பிட சொன்னேன். சாப்பாடு ரெடி ஆன உடனே சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் சாப்பிடாம வடை அந்த 5 விட எக்ஸ்ட்ரா பற்றி எப்போ ஞாபகம் வருது. நீங்கள் தான் எடுத்து சாப்பிட்டீங்க அதை. ஐயோ கண்டுபிடிச்சிச்சேன், நானே மறந்துட்டேன். அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக வடையை எடுத்து சாப்பிட்டு பாயசம் எடுத்து குடிச்சிட்டு பசிக்கலன்னு சுற்றி இருந்துட்டு இப்போ 3:00 மணிக்கு சாப்பாடு போகிறேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் எந்த முளைக்கா? அதெல்லாம் எப்போயும் ஜீர்ணம் ஆகிப்போச்சு. சரி விடு. நைட்டுக்கு மிச்சம் மீதி இருக்க சாம்பார் பொரியல் குழம்பு என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஊற்றி கொடு. வீட்டுக்கு தம்பி சாதம் மட்டும் வச்சுக்கிறேன். சாதம் கூட மீதி கொடுத்துரு. ஆமாம், இல்லைன்னா தனியாக அது வரைக்கும் வடிக்கணும். இனி நிறைய செஞ்சு வச்சுக்கணும். யாருக்கு எவ்வளோ வேணுமோ வீட்டில் இருந்து பாத்திரத்தை வந்து எடுத்துன்னு போங்க. ஏன் அங்கே தூக்கு சட்டியில் தான் இருக்குதா? எடுத்துன்னு போகிறேன். வீட்டில் போய் பாத்திரம் போய் எடுத்துன்னு வரணும்னாங்க. எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குதா? ஏண்டி இவங்கிட்ட பாத்திரம் நம்பி தராதடி. போன வருஷம் கொடுத்த பாத்திரமே இன்னும் திரும்பி வரல. ஒழுங்காக வீட்டில் இருந்து போய் பாத்திரம் எடுத்துன்னு வாங்க, புரியுதா? யாருக்கு குழம்பு வேணுமோ பொரியல் வேணுமோ சாதம் வேணுமோ எல்லாமே இருக்குது, புரியுதா? அதுக்கு ஒரு பாத்திரத்துக்கு வந்து அழகாக ஊற்றி எடுத்துன்னு போங்க. ஏக்கா பக்கத்து தெரு வரைக்கும் போகணும். போயிட்டு வரணும்னா கஷ்டமாக இருக்கும். கொடுக்க உங்ககிட்ட இருக்க பாத்திரத்துலையே அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இவ வச்சுக்கிட்டே 4 நாள் பாத்திரம் அதே தீண்டுட்டுனா வீட்டில் பாத்திரமே இருக்காது. ஒழுங்காக பக்கத்து தெரு தானே இதே போயிடணும். பொறுமையாக எத்தனை ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏக்கா பாயாசம் மட்டும் எனக்கு ஒரு பக்கெட் கொடுத்துரு. 2 லிட்டர் வச்சு பால் வச்சு செஞ்சுருக்கிற பாயசம். அவ்வளோ பாயசம் மீந்து போயிருக்குது. நான் எடுத்து வச்சுலாம் வர குடிக்க முடியாது நாளைக்கெலாம், புரியுதா? எனக்கு ஒரு பக்கெட் கொடுத்துரு. நான் அப்போ போய் வந்து குடிப்பேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு நான் ஒரு 4 நாளைக்கு வச்சு குடிப்பேன். ஏமா எடுத்துன்னு போ. உனக்கு எவ்வளோ பாயசம் வேணுமோ எடுத்துன்னு போ. இந்த மாதிரி வாரம் இல்லை டெய்லியும் கூட யார் வீட்டில் விருந்து சாப்பாடு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம மாமியார் சாப்பாடு கிட்ட குடும்பத்துலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். ஆமாம், வடை பாயசம் இந்த மாதிரி பொரியல் கூட்டு அவியல் அப்புறம் என்னது சாம்பார் ரசம்
வத்த குழம்பு மோர் என்ன ருசியாக இருக்குது. அறுசுவைன்றாங்களா, அது சூப்பர் ருசியாக இருக்குது. நம்ம செஞ்சால் ஒரு கூட்டு ஒரு குழம்பு இதோட நிற்கிப்போம். இந்த மாதிரிலாம் விதவிதமாக நம்மளால தினமும் செய்ய முடியுதா? இருந்தாலும் செய்ய முடிய மாட்டேங்குது வீட்டில். ஆமாம், காய்கறிங்களாம் வீட்டில் கொட்டி கிடக்குது. ஆனால் நம்ம உடம்பு வணங்கி அதை கட் பண்ணி செய்ய முடியுதா? இந்த மாதிரி எங்கன்னா போட்டால் தான் சாப்பிட முடியுது. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ டேஸ்ட் நம்மளுக்கு சமைக்க தெரிய மாட்டேங்குது. ஏக்கா நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிடுங்கக்கா. சாப்பிட்றேன்டி. இன்னும் எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போடல, இன்னும் ராதிகா வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போடல. அவங்க வந்து ஒன்றா சாப்பாடு போட்டு அப்புறம் சாப்பிட்றோம். ஏம்மா இப்படி தம்மா காலத்துக்கு இருக்குதுங்க. நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி எங்கன்னா மாறிக்குதுங்களா? அவங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க. அவங்க ஏதோ வேலை விஷயமா தானே போயிருக்கிறாங்க. அவங்க வருவாங்க, பொறுமையாக சாப்பிடுவாங்க. சாப்பிடுங்க முறையா. சாப்பிட்றேன்டி. ராதிகா உனக்கு பசிச்சுன்னா அக்கா சாப்பிட்டு இருக்கட்டா, உங்களுடைய அக்கா சாப்பிட்றேன். ஆமாம், பசியில் மயக்கம் போட்டு கூட போகிறீங்க இப்போ 2 பேரும். அப்போ தான் அடங்க போகிறீங்க. அப்புறம் லோ பிபி வந்துச்சு, லோ சுகர் வந்துச்சுன்னு அப்புறம் கஷ்டப்பட போகிறீங்க. வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்களாக்கா. 30-40 வயசு ஆகுது, இன்னமும் உங்களுக்கு இளஞ்சிட்டுன்னு நினப்பு. ஒழுங்காக வேலைக்கு சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு தான் ஆளுங்க நல்லா புசு புசுன்னு இருக்கீங்க. ஆனால் பூ அப்படி தள்ளனா விழுந்துருவீங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியலையா? சாப்பிட்றேன்டி. நீங்கள் சாப்பிட்டு எழுந்துருங்கடி. நான் வேணா எழுந்துடுறேன். இலையில உட்காந்து சாப்பிட்றியா? வேணாம் சாப்பிட்டு எது பொறுமையாக சாப்பிட்டு எழுந்துரு. இக்கோ அந்த பரிமளா, மீனா, மஞ்சு இவங்களாம் வரலையேக்கா? ஆமாடி, நான் போய் சொல்லிட்டு தண்ணி வந்தேன். அவளுங்களுக்கு என்ன கோவமோ ஏதுன்னு தெரியலையாடி, வரலையே. அவங்களாம் வருவான் தான் 2 அழகு அரிசி எக்ஸ்ட்ரா போட்டேன் நான். வரவே இல்லையா? ஆமாம், அதுங்களுக்கு இருக்க திமுறை யாருக்கும் இருக்காது. ஏண்டி நான் வரும்போதே பார்த்தேன்டி காலையில் பரிமளாவும் மீனாவும் எங்கேயும் போய் இருந்தாங்க. பஸ் ஸ்டாப்பில் நின்று இருந்தாங்க. ஹேண்ட் பேக்லாம் மாட்டிக்கணும், எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் மஞ்சு இல்லைங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மஞ்சு அப்புறம் வந்து யாராவது நம்ம துணை நைட்டி ஒன்று போட்டு இருக்குமே, பரிமளா, மீனா இவங்கெல்லாம் வந்து நகை கடைக்கு போயிருக்காங்க. நகை வாங்கிறதுக்கு. நகை வாங்க போயிருக்காங்களா? எங்கே தெரியும் பணம் கொட்டுச்சு உங்களுக்கு? அவங்க வீட்டுக்காரங்களாம் தீபாவளி போனஸ் கொடுத்தாங்களா? அந்த காசு எத்தனை போயிருக்காங்க. சங்கதி கேட்டியா? போனஸில் தீபாவளி போனஸில் நகை கொடுத்து வச்சு ஆளுங்கடி. ஆமாம், அதனால தான் வரல. ஒருவேளை கடைக்கு போயிட்டு பர்ச்சேசிங்லாம் முடிச்சுருந்தேன். வருவாங்களா என்னன்னு தெரியல. ஆமாம் வந்தாலும் வருவாங்க. பாயசம் வடையெல்லாம் முதல்ல எடுத்து வை. அதிகா காலி எடுத்து போகுது. ஆமாம், இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே பத்தாதான், வராதவங்களுக்கு எடுத்து வைங்க. ஏண்டி வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு கூட போவாங்கடி. அவங்களுக்கு ஒரு வடை பாயசமாவது வச்சு கொடுக்கணும்ல சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தான் எடுத்து சொல்கிறேன். எங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்தால் எடுத்து வை அவங்களுக்கு. ஆமாம், காலையிலேருந்து நான் ஏன் வேலை செஞ்சுருக்குறேங்க? காய்கறி வெட்டிக்கின்னு சமைச்சிக்கினேன். நம்மளுக்கு கிடையாதா? வராதவங்களுக்கு வடையா பாயசமா? இதுங்க 2 லேஸ் பட்டதே கிடையாது. அவங்க 3 பேர் வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சாம்பார் ஊற்ற வேணாவா? அம்மா அந்த சாம்பார் சட்டி கீழே வெகி தூக்கி வச்சுக்கின்னு சாம்பார் ஊற்றுவா கேட்டுருப்பேன். இந்த கூட்டு பொரியல் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நான் அப்புறம் வாங்கிக்கிறதுன்னு சொன்னேன். வை கீழே வை சாம்பார். இன்னும் ரசம் இருக்குது, வத்த குழம்பு இருக்குது. அதெல்லாம் எப்படி ஊற்றிக்கிறது? நீ என்ன கவலைப்படுற? அதெல்லாம் காலி ஆகணும் அவ்வளோதானே. எல்லாத்தையும் வீட்டில் போய் ஏன்னா எடுத்து வரேன் பாரு. ஒன்றுக்கு ஒரு தூக்கு எடுத்துன்னு வரேன். மொத்தத்தையும் ஊற்றி எடுத்துமே ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் 1 மாதத்துக்கு. இனிமேல் வீட்டில் குழம்பே செய்ய போது கிடையாது. சாதம் மட்டும் வச்சிங்கன்னா இதை சுட வச்சு ஊற்றி நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுறேன்? எப்படியோ ஒன்று செஞ்சதெல்லாம் காலியான சரி வேஸ்ட் ஆகாமல். அதெல்லாம் ஒரு பருக்க கூட வேஸ்ட் ஆகாது. மாங்காய் ஊக்கலாம் நல்லா அருமையாக இருக்குது. பாட்டில் போட்டு எடுத்து வச்சுக்க 3 மாதத்துக்கு நல்லாயிருக்கும்.